Hello friends, welcome to லுக்ஷிகா சமையல். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்லேயே பாஸ்தா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளியில் இருக்க மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். மேல் பகுதி கட் பண்ணால் தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். தக்காளியை மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்தாச்சுங்க. கூடவே பாதி போல் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதி வர விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிக்சட் ஹெர்ப்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா திக்காகட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு. சாஸ் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ண போகிறேங்க. இது ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட பாஸ்தா சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆறின பிறகு ஒரு டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.